ஹாய் நண்பா, ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்ல வேலை உங்களை கட்டுப்படுத்துதா? மாதம் மாசம் சம்பளம் வரும். ஆனா ஏன் பணம் சேர மாட்டேங்குது? ஒரு நாள் ஃபுல்லா வேலை. ஆனா வாழ்க்கை இன்னும் சேம் பிளேஸ்ல தான் இருக்குது. இது உங்களோட தவறா? அல்லது இந்த சிஸ்டம் உங்களை ட்ராப் பண்ணுதா? இன்று நான் சொல்லப் போகிற ஸ்டோரி உங்க வாழ்க்கைய மாற்றும். ராஜா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல ஐடி ஜாப் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் சேலரி வந்த நாள் அவன் ஃபீல் பண்ணது, நான் வெற்றி அடைந்துட்டேன். அவனோட பேரண்ட்ஸ் ப்ரவுட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெலஸ். லைஃப் பெர்ஃபெக்ட்னு அவன் நினைச்சான். ஆனா அந்த ஹாப்பினஸ் 3 மாசத்துக்கு தான். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்தது. ஃபோன் வாங்கினான். செகண்ட் மந்த் பைக் இஎம்ஐ. தேர்ட் மந்த் கிரெடிட் கார்டு ஸ்வைப். அவன் நினைச்சது என்னன்னா, நான் ஏர்ன் பண்றேன், சோ ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா ஒரு ஸ்மால் ப்ராப்ளம். மந்த் எண்ட் வந்ததும் பேங்க் பேலன்ஸ் 0. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்டு கேட்டான், மச்சான், நீ 40,000 சம்பளம் வாங்குற, ஆனா ஏன் சேவிங்ஸ் இல்ல? ராஜா சைலண்ட். அவன் ரியலைஸ் பண்ணான், அவன் சம்பளம் வாங்குறான், ஆனா பணம் அவனை விட்டு போயிடுது. இதுதான் சேலரி ட்ராப். சிஸ்டம் உங்களை ட்ரெயின் பண்ணுது. ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நல்லா படி. காலேஜில் சொல்லுவாங்க, ஜாப் வாங்க. ஜாப்ல சொல்லுவாங்க, ஒர்க் ஹார்டர். ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுவது. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? டைம் கொடுத்து பணம் வாங்குறீங்க, ஆனா பணம் உங்களுக்கு வேலை செய்ய வைக்க மாட்டீங்க. ராஜா வாழ்க்கை ஒரு சைக்கிள் ஆகி போச்சு. ஒர்க், சேலரி, ஸ்பெண்ட், எம்டி, ரிப்பீட். அவன் தினமும் வேலைக்கு போறான், ஆனா ஃப்ரீடம் கிடைக்கல. பாஸ் கால் பண்ணினா பயம், இஎம்ஐ வந்தா டென்ஷன், சேவிங்ஸ் இல்லனா ஸ்ட்ரெஸ். இது லைஃபா? ஒரு நாள் ராஜா ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணிட்டு லேட்டா வீட்டுக்கு போனான். அவனோட ஃபாதர் குவைட்லி கேட்டார், மகனே, நீ வேலை செய்றியா அல்லது வாழ்க்கையே உன்னை வேலை செய்ய வைக்குதா? அந்த குவெஸ்சன் ராஜாவை ஷேக் பண்ணிச்சு. அவன் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், ரிச் பீப்புள் சேலரிக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அவர்கள் அசெட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. மணி அவர்களுக்கு வேலை செய்யும். அவன் ஒரு ட்ரூத் கண்டுபிடிச்சான். சேலரி கிவ்ஸ் சர்வைவல், அசெட்ஸ் கிவ் ஃப்ரீடம். ராஜா ஒரு டிசிஷன் எடுத்தான். அவன் லைஃப் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சான். ஸ்டெப் 1, எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல். அன்னெசசரி ஸ்பெண்டிங் கட் பண்ணான். ஸ்வைப் இங் ஸ்டாப் பண்ணான். ஸ்டெப் 2, சேவ் ஃபர்ஸ்ட் ரூல். சேலரி வந்ததும் 20% சேவ், பின்னாடி தான் ஸ்பெண்ட். ஸ்டெப் 3, லேர்ன் இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணான். ஸ்டெப் 4, சைடு இன்கம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணான். ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சான். ஈஸி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி போகும்போது அவன் ஒர்க் பண்ணான். அதர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது அவன் லேர்ன் பண்ணான். பல தடவை ஃபெயில் ஆனான், ஆனா கிவ் அப் பண்ணல. 1 வருடம் கழிச்சு இஎம்ஐ குறைஞ்சது, சேவிங்ஸ் அதிகமாயிற்று. சைடு இன்கம் சேலரிக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணான், நான் கண்ட்ரோல்ல இருக்கேன். ஒரு நாள் பாஸ் அவனை ஷார்ட் பண்ணினார். முன்னாடி ராஜா சைலண்டா இருப்பான், ஆனா இந்த தடவை அவன் காமா சொன்னான், சார், நான் ரிசைன் பண்றேன். அந்த மொமெண்ட் அவன் ரியலைஸ் பண்ணான், சேலரி ஜாப் அவனை கண்ட்ரோல் பண்ணல, அவன் லைஃப் அவனுடையது. நண்பா, சிஸ்டம் உங்களை ஒரு ரேட் ரேஸ்ல வைக்குது. நீங்க ஓடுறீங்க, ஆனா ஃபினிஷ் லைன் கிடையாது. சேலரி மட்டும் போதாது. ஸ்கில் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் டிசிப்ளின் தான் சொல்யூஷன். நீங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னா அதிகம் ஏர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக மேனேஜ் பண்ணணும். மணி ப்ராப்ளம் இல்ல, மைண்ட் செட் ப்ராப்ளம் தான் ஒரு கேள்வி. 5 வருடம் கழிச்சு நீங்க எங்க இருக்க போறீங்க? சேம் ஜாப், சேம் ஸ்ட்ரெஸ், சேம் ஸ்ட்ரகிள், அல்லது ஃப்ரீடம், பீஸ், ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்? டிசிஷன் உங்களிடம்தான். ரிமெம்பர் திஸ், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, மேக் மணி ஒர்க் ஃபார் யூ. சேலரி இஸ் அ டூல், நாட் யுவர் லைஃப். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கனெக்ட் ஆனா
இப்போவே ஒரு டிசிஷன் எடு. உன் வாழ்க்கையை நீ கண்ட்ரோல் பண்ணு. இது உங்கள் மோட்டிவேஷன். தமிழ் விஜய் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சக்சஸ் ஸ்டோரி அடுத்தது.